இந்த காசோலையை பாருங்கள். இந்த காசோலையை சீனா வேலவன் வங்கிக்கு கொண்டு சென்று கருமபுடத்தில் எண்ணல் பீடத்தில் மாற்றி பணமாக பெற்றுக்கொள்ளலாம். சீனா வேலனுக்கு அவ்வாறு போக வசதி இல்லாதபடியில் வேறு யாரையாவது அனுப்பி இதை வங்கியில் பணமாக மாற்றிக்கொள்ளலாம். அல்லது வேறு எவருமாவது இதை பொறுக்கினால் அல்லது களவு செய்தால் அதை கொண்டு போய் வங்கியில் மாற்றி பணம் பெறலாம். இந்த காசோலை காவி காசோலை எனப்படும். இங்கே பாருங்கள், அல்லது வருபவரிடம் வந்து இருக்குது. இந்த சொற்கள் வெட்டப்படவில்லை. ஆங்கிலத்தில் பியரர். இந்த காசோலை காவி காசோலை. இதை யாரும் கொண்டு போய் வங்கியில் எண்ணல் படத்தில் கருமபடத்தில் வங்கி கருமபடத்தில் மாற்றி பணமாக மாற்றி பெறலாம். இந்த காசோலையை பாருங்கள். இதிலே அல்லது வருபவரிடம் என்றது கீறப்பட்டிருக்கு, வெட்டி விடப்பட்டிருக்கு. இந்த காசோலை கட்டளை காசோலை என்று சொல்லப்படும். இந்த காசோலை சீனா வேலன் மட்டும்தான் வங்கியில் கொண்டு சென்று கருமபுடத்தில் எண்ணல் படத்தில் பணமாக மாற்றிக்கொள்ளலாம். வேறு யாரும் இதனை கொண்டு சென்று வங்கியில் மாற்ற முடியாது. சீனா வேலன் கொண்டு சென்று பணமாக மாற்றி எடுக்கக்கூடிய விதமாக இந்த காசோலை வரையப்பட்டிருக்கு. வரைஞ்சு இந்த அல்லது வருபவரிடம் என்ற சொற்கள் கீறிவிடப்பட்டிருக்கு. இதை காசோலை கொடுக்கும்போது முருகனே இதை கீறிவிடலாம். அல்லது காசோலையை பெற்றுக்கொண்ட ஸ்ரீ வேலவன் தானாக இந்த அல்லது வருபவரிடம் என்றதை வெட்டி விடலாம். அப்படி வெட்டி விட்டால் இது கட்டளை காசோலை ஆகும். இந்த கட்டளை காசோலையை சீனா வேலன் மட்டும்தான் வங்கி கருமபுடத்தில் கொண்டு சென்று பணமாக மாற்றி பெறலாம். இது ஒரு பாதுகாப்பு. இது மோசடியை தடுக்கக்கூடியதாக செய்யக்கூடிய ஒரு இலகுவான ஒரு பாதுகாப்பு முறை. அல்லது வருபவரிடம் என்று சொல்ல சொற்களை கேள்விப்படுதல். இந்த காசோலையை பாருங்கள். இதிலே குறுக்கால ரெண்டு கோடு போடப்பட்டிருக்கு. இந்த குறுக்கு கோடுகள் என்று சொல்லுவோம். இந்த காசோலை குறுக்கு கோடிட்ட காசோலை என்று சொல்லுவோம். இந்த காசோலையை கருமபடத்தில் வங்கி கருமபடத்தில் பணமாக மாற்றி பெற முடியாது, காசு பெற முடியாது. எண்ணல் படத்தில் கொண்டு சென்று மாற்ற முடியாது. சீனா வேலன் கூட மாற்ற முடியாது. இதை சீனா வேலன் அக்கௌண்ட்ல தான் போடணும், கணக்கில் தான் போடணும். கணக்கில் வைப்பில் இட்டு அதுக்கு பிறகு வேறு காசோலை எழுதி காவி காசோலை ஒன்று எழுதி காசு பெறலாம். அது காசோலை ஒன்று எழுதி காசு பெறலாம். இந்த காசோலையை இந்த கோடுகளை போட்டால், இந்த இரு சமாந்தர கோடுகளை போட்டால் இந்த காசோலையை வங்கியில் கருமபுடத்தில் கொண்டு சென்று மாற்றி பணம் பெற முடியாது. இது குறுக்கு கோடிட்ட காசோலை எனப்படும். இது கட்டளை காசோலையை விட இது இன்னும் சற்று பாதுகாப்பு கூடியது. இதை வங்கி கணக்கில் தான் போடலாம். சீனா வேலண்ட கணக்கிலையும் போடலாம், அல்லது வேறு எவருடைய வங்கி கணக்கிலையும் போடலாம். இலங்கை வங்கி கணக்கில் தான் போடணும் இல்லை.
மக்கள் வங்கி கணக்கிலையும் போடலாம், மற்ற நேஷனல் பேங்க் கணக்கிலையும் போடலாம், சம்பத் வங்கி கணக்கிலையும் போடலாம், எந்த வங்கி கணக்கிலையும் போடலாம். ஆனால் வங்கி கணக்கில் போட்டு தான் இந்த காசோலையை திருப்பி வேறு காசோலை எழுதி பணம் பரவணும். இதனால இந்த காசோலைக்குரிய பணம் யார் இவருடைய கணக்கினூடாக கொடுக்கப்பட்டிருக்குது என்றதை கண்டுகொள்ளலாம். இது ஒரு பாதுகாப்பு முறை. இது இந்த காசோலை தவறுதலாக வேறு யாராவது இதை எடுத்திருந்தாலும் ஒரு வங்கி கணக்கூடாக மாற்றி இருக்கிறதால அந்த மாற்றின எந்த வங்கி கணக்கூடாக மாற்றப்பட்டிருக்கின்றதை கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த காசோலையை பாருங்க, கைமாறத்தகாதது என்றால் இந்த கோடுகளுக்கு இடையில இதுவும் குறுக்கு கோடிட்ட காசோலை தான். கோடு போட்டிருந்தா குறுக்கு கோடிட்ட காசோலை. இந்த காசோலை இன்னும் சற்று பாதுகாப்பு கூடினது. இது கைமாறத்தகாததல்ல, இது கைமாறலாம், இதை எவருக்கும் கொடுக்கலாம். சீனா வேலன் இதை பேங்க் அக்கௌண்ட்டில் போடலாம், போட்டு அவருடைய வங்கி கணக்கில் போட்டு அதை திருப்பி வேறு காசோலை எழுதி பெறலாம். அல்லது வேறு யாருக்காவது சீனா வேலையும் கொடுக்கலாம், இந்த காசோலையை கொடுக்கலாம், அவருடைய அக்கௌண்ட்டில் போடலாம் அதை. ஆனால் பெறுகிறவர், இந்த காசோலையை பெறுகிறவர் இந்த காசோலையை கொடுக்கிறவர் நம்பிக்கை இருக்கணும். இந்த காசோலைக்கு சில வேளைகளில் பணம் வங்கி மறுக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் வந்தால், இந்த பணத்தை எடுக்க முடியாமல் போனால் சீனா வேலைன்ட்டு, அதாவது இந்த காசோலையை கொடுத்தவர்கிட்ட அந்த பணத்தை வாங்கி கொள்ளக்கூடியதாக இருந்தால் மட்டும்தான் அவர் வாங்கி கொள்ளணும். அப்படி இல்லாட்டி அவர் வாங்கினா அவருக்கு இந்த பணத்தை அவர் இழக்க வேண்டி வரும், பெற்றுக்கொண்டு வர இந்த காசோலையை வேலன் வேறு யாருக்கும் கொடுத்தா அந்த வாங்குறவர், வேலனோ அல்லது யாரோ கொடுத்தால் அந்த காசோலையை பெற்று வங்கியில் வைப்பு செய்கிறவர் அவருக்கு எச்சரிப்பு. அதாவது இந்த காசோலையை நீ கவனமாக வாங்கணும், இந்த காசோலை தர்றவர் உனக்கு நம்பிக்கையானவரா, இந்த காசோலைக்குரிய பணத்தை நீ ஏதாவது காரணத்தால் பெற முடியாது போனால் அவரிடமிருந்து தந்தவரிடமிருந்து இந்த பணத்தை பெற்றுக்கொள்ள முடியுமா, இந்த 60,000 பணத்தையும் பெற்றுக்கொள்ள முடியுமா, இதை தெரிந்து கொண்டு வாங்க வேண்டும் என்று இந்த காசோலையை பெற்றுக்கொள்கிறவர், தனது அக்கௌண்ட்டில் போடுறதுக்கு பெற்றுக்கொள்கிறவர் மிக கவனமாக இந்த காசோலையை அவரை தாரவரில் நம்பிக்கை கொண்டால் மட்டும்தான் இந்த காசோலையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று எச்சரிக்கிற வாக்கியம்தான் கைமாறத்தகாதது என்ற வாக்கியம். இந்த காசோலையை பாருங்க, இதில் கோடு போடல, இது கோடு போடாட்டியும் இது அதே காசோலை தான், குறுக்கு கோடுட்ட காசோலை தான். உனக்கு கோடு போட்டிருக்கிற மாதிரி நினைத்து கொள்ளலாம். இது கோடு போட தேவையில்லை, கைமாறத்தகாதுன்றதுன்னா கோட்டுக்குள்ளே இருக்கிறதாக நினைத்து கொள்ளலாம். அதே கைமாறத்தகாத என்ற கோட்டுட்ட காசோலையிலிருந்து அதை என்ன மாதிரி கவனமாக இருந்து வாங்கணும், அதே விதமாக இதை கவனமாக பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த காசோலையை பாருங்க, இது பெறுவோன் கணக்கு மட்டுமன்றளிக்கு. இந்த காசோலையை சீனா வேலனுக்கு தான் கொடுத்துருக்கு. சீனா வேலண்ட கணக்கில் மட்டும்தான் இதை போடலாம், வேறு கணக்கில் போடலாது. ஆனால் சீனா வேலண்ட கணக்கில் இலங்கை வங்கி, இது இலங்கை வங்கி காசோலை, இலங்கை வங்கி இதெல்லாம் போடணுமென்று இல்லை. ஒரு சீனா வேலனுக்கு மக்கள் வங்கியில் அக்கௌண்ட் மக்கள் வங்கியில் போடலாம், சம்பத் வங்கியில் அக்கௌண்ட் சம்பத் வங்கியிலையும் வைப்பிலிடலாம், எந்த வங்கியிலையும் வைப்பிடலாம் இந்த காசோலையை. ஆனால் சீனா வேலும் கணக்கில் தான் இதை வைப்பிலிட வேணும். இதை இந்த காசோலையை பெறுறவர் கணக்கில் தான் இதை வைப்பிலிட வேணும். அது எந்த வங்கியிலையும் போடலாம். இந்த காசோலையை பாருங்க,
இது இதுக்கு முதல் சொன்ன பருவம் கணக்கு கோடு போட்ட காசோலை மாதிரித்தான். இப்படி எழுதினான், கோடு போடாமலே இப்படி குறுக்கு எழுதினால் இது கோடிட்ட காசோலைக்கு சமன், குறுக்கு கோடிட்ட காசோலைக்கு சமன். அதே மாதிரி தான் எந்த வங்கி கணக்கிலையும் இதை வைப்பிலிடலாம். எங்க வங்கி கணக்கிலையும் வைப்பிலிடலாம், அல்லது மக்கள் வங்கி கணக்கில் வைப்பிலிடலாம், அல்லது சம்பத் வங்கி கணக்கில் வைப்பிடலாம். இதுலேயும் வைப்பிலிடலாம். எந்த வங்கியிலையும் இதை வைப்பிலிடலாம். இந்த காசோலையை பாருங்க, இது இந்த குறுக்கு கோடுகளுக்கு இடையில் இலங்கை வங்கி என்று இருக்குது. அப்போ இந்த காசோலையை சீனா வேலன் தனது அக்கௌண்ட்ல போடுறாலும் இலங்கை வங்கியிலான் வைப்பிலிடணும். அல்லது வேலன் வேற யாருக்கும் கொடுத்திருந்தாலும் அந்த பெற்றவர் இலங்கை வங்கி கணக்கெல்லாம் வைப்பிலிடணும். இது இந்த கோடு போட்டா எண்ணல் படத்தில் காசு குறையலாது. ஆனால் அவங்களோட அக்கௌண்ட்ல கணக்கில் வைப்பிலிடலாம். ஆனால் இது இலங்கை வங்கி கணக்கில் மட்டும்தான் வைப்பிலிடலாம். மக்கள் வங்கியில வைப்பிலிடாது, சம்பத் வங்கி கணக்கில் வைப்பிலிடாது, வேற எந்த ஒரு வங்கி கணக்கிலையும் வைப்பிலிடாது. இலங்கை வங்கி கணக்கெல்லாம் வைப்பிலிடணும். இந்த இலங்கை வங்கி ஒரு வங்கியில பேர் இதுக்குள்ள இந்த குறுக்கோடு விட்டால் இது சிறப்பு முறை குறுக்கோடுன்னு சொல்றது. இந்த வங்கியில பேர் இல்லாவிட்டால் அது பொதுமுறை குறுக்கோடுன்னு சொல்றது. இப்போ நாங்கள் இதுக்கு முதல் பார்த்தது அவ்வளவும் பொதுமுறை குறுக்கோடு. இது சிறப்பு முறை, விசேட முறை குறுக்கோடு, சிறப்பு முறை குறுக்கோடு. ஒரு வங்கியிட பேர் இருந்தால் இது இலங்கை வங்கிண்டா இலங்கை வங்கியில மட்டும்தான் இதை வைப்பில் இடணும். இந்த காசோலையை பாருங்க, அடுத்த காசோலையை. இது இதுக்கு முந்தின காசோலையை போல இந்த கோடு தேவையில்லை. இப்படி எழுதினா இலங்கை வங்கி எழுதினா அந்த காசோலை முன்னுக்கு சொன்ன காசோலை மாதிரி தான் இலங்கை வங்கியில தான் வைப்பில் இடணும். வேற வங்கிகளில் வைப்பிலிட முடியாது. எண்ணல் படத்திலையும் பணத்தை பெற முடியாது. இதை பாருங்க, இது பெறுவோன் கணக்கு மட்டும் இலங்கை வங்கி. இலங்கை வங்கி கணக்கில் மட்டும்தான் வைப்பில் இடணும். ஆனால் வேற கணக்கில் மட்டும்தான் வைப்பில் இடலாம். வேற ஆக்களுக்கு கொடுக்கல அந்த காசோலியை. இவர் சண்டே அக்கௌண்ட்ல மட்டும்தான் இதை போடலாம், வேற அக்கௌண்ட்ல போட இல்லாது. இது ஆகக்கூடியனா பாதுகாப்பு. இலங்கை வங்கியில மட்டும்தான் போடலாம், வைப்பிலிடலாம். அதுவும் சீனா வேலனுக்கு வேலண்ட கணக்கில் மட்டும்தான் வைப்பிலிடலாம். அப்போ வேற யாரும் இதை மாற்ற முடியாது, வேற யாரும் இதனுடைய இந்த பணத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. அடுத்து இதை பாருங்க, இது முதல் சொன்னது அதே தான், கோடு போட தேவையில்லை. இப்படி குறுக்கால பெறுபவன் கணக்கு மட்டும் இலங்கை வங்கி என்று எழுதினா இலங்கை வங்கி கணக்கில் இதை வைப்பில் விடணும். இதுவும் சிறப்பு முறை குறுக்கோடு, பொதுமுறை குறுக்கோடு அல்ல. பொதுமுறை குறுக்கோடா இலங்கை வங்கி இந்த வங்கி என்றதே இருக்க மாட்டான். இல்லைண்டா இது மட்டும் இருந்தால் பெறுபவன் கணக்கு மட்டும் வேண்டாம், அது பொதுமுறை குறுக்கோடு. அது எந்த வங்கியிலையும் வைப்பிலிடலாம். இது இலங்கை வங்கியில மட்டும்தான் வைப்பிலிடலாம். ஒரு வங்கியில பெயர் இந்த குறுக்கோடுகளுக்கு இடையில் இருந்தால் அது சிறப்பு முறை குறுக்கு கோடான படம்.